இப்போ பூணூலாக அறுத்தாங்க. அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, என்ன இன்னைக்கு வந்து தோழர்கள் சோர்ந்து விட்டார்களா, இத்தனை குறைந்த அளவில் தான் பூணூல் வந்திருக்கிறது. இப்போ பூணூல் பற்றி பேசணும்னு பண்டிகை பூணூல் போடுறான்றான். பூணூல் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் பூணூல் போடுதா? தமிழ் சாதிகள் எத்தனை பேர் போடுறான்? ஆட்சியார்லேருந்து, தச்சன்லேருந்து, நகை கொள்ளர்லேருந்து, செட்டியார்லேருந்து, வாணிபம் என்ற செட்டியார்லேருந்து பல தமிழ் சாதிகள், பட்டுநூல்காரங்க கூட அந்த தறி நெய்கிறாங்க, அவங்களும் பூணூல் போடுறாங்க. அப்போது இவர்கள் வந்து பூணூல்னால அது அவங்களுது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏப்பா பூணூலே எங்களுக்கு தானப்பா, முந்தி பிறந்தவனா, முப்பரிநூல் தரித்தவனா, சங்கு பறையனா, சாதியில் மூத்தவன் நான் அப்படின்னு திருவள்ளுவர் ஞானவட்டையில் எழுதியிருக்காருன்றோம். திருவள்ளுவருக்கு செலவழிக்கிறான். திருவள்ளுவரோட பூணூலை மறைப்பதற்கு ஒரு மாறாக மாதிரி போட்டு இவங்க சிந்தனைக்கு அதை வைக்கிறான். திருவள்ளுவர் எப்பயுமே பட்டம் போட்டிருப்பார், நம்ம பார்த்துருப்போம். அதை இங்கே அழிக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னது, ஒரு 4000-5000 வருடமாக இருந்தது இவங்க திராவிடம் அது இதுன்னு சொல்லி ஒரு 70 வருஷத்தில் கேலி கிண்டல் வெளியில் பண்ணுறது.